அதை கிடைக்க தான் பயமாக கிடக்கு டாக்டர். சிரிச்சு கொண்டு அது மட்டும் கடினம்தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்க. சின்னல்ல எல்லோரும் என்னை தைரியமான பிள்ளை என்று நான் சொல்லுவேன். நானும் அப்படி நான் இருந்தேன். அந்த நாளில் இந்த ஊரில் ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்னைக்கு எனக்கு விளங்கலாம், இன்னும் விளங்கல. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ளார நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்ல அடிக்கிறாங்கோ என்று கூவிக்கொண்டு அம்மா அப்பாவும் என்ற கையை பிரித்து கொண்டு வீட்டுக்கு வெளியே பாஞ்சவங்க. அப்போ ஒரு நெருப்பு துண்டு அப்பா அந்த காலில் பட்டு கால் துண்டாகி போட்டு விட்டு ரத்தம். அம்மா புலவை எழுதி கொண்டு புலவை திறப்பி எடுத்து காலில் கட்டு போட்டோம். அந்த நேரம் பார்த்து இரும்பு துப்பி கையில் துப்பாக்கியமாங்க 4-5 பேருமாங்க அங்கே வந்து. ஊரில் எல்லாம் என் அம்மாவை நல்ல வடிவான மனுஷன் நான் சொல்லுவேன். அது உண்மைதான். அந்த வடிவை இப்படியான எண்ணத்தோட அந்த இரும்பு தப்பிக்காரங்க பார்த்துட்டவங்க. குத்து விறகடந்து என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதற பற்றக்குள்ள எழுந்துட்டு போனவங்க. நான் சின்ன பிடியம் தானே, கையில் கிடைச்ச கல் எல்லாம் எடுத்து அவங்ககிட்ட மேலே எரிச்சன. அதில் ஒருத்தர் முடியை பிடிச்சி தூக்கி எரிஞ்சவன். தலை கல்லில் போதப்பட்டு நடந்து போனா கத்திருந்து பார்க்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவீரி கோலமாக பிறப்பு பிடிச்சது போல் இருந்தான். ஒரு மடி இல்லைன்னா இன்னொரு மடியில் எழுந்து போன என்ற அப்பா. நான் அழுதனா அப்பா அறல என்னையும் மழை வேணாம் என்று சொன்னது. இந்த பாரடா, இனி நீதான் ஒரு ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எதுக்கட்டாலும் பயன்பட்டேன். ஆமல் சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னீங்க. அழப்பட்டேன். சாரி. அந்த பிறகு ஒரு பிரச்சனையில் அம்மாவும் போட்டான்.